இல்ல தர முடியாத கோட்டது இல்ல 28 ஆளும் பிரச்சனை சிங்கிள் தான் ஒரு மண்டல் சக்கரம் மெசேஜ் வாங்க மெசேஜ் பண்ணுது ஐசிடாக்கு நல்ல போஸ்ட் பட்டி வணக்கம் மக்களே அவங்க என்ன கேட்டு அவங்க ஏதோ சிலாவல் ஒண்ணு குடி மணிக்கூட வரட்டி வச்சுட்டு என்ன இருந்தா ஜவுல மணிக்கூட வரட்டி வச்சுட்டு அடசியா நடுரோட்ட போகுது அப்படியே பக்கத்துல சர்ப்ரைஸ் அப்ப சர்ப்ரைஸ் வணக்கம் சகோதரங்கள், எல்லாரும் எப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நிச்சயம் இல்லாம எப்படி குழம்புல இருந்து யாழ்ப்பாணம் போறது அப்படித்தான் நேற்று படுக்க இல்லையோ இல்ல அப்படித்தான் பலிக்கிட்டு கடைசியில இங்க வந்து படுத்துனாங்க எல்லாம் அப்படி சிவத்துக்கு அழைச்சு எனக்கு நான் நல்லபடியா வீட்டுல வரத்தா இல்ல எல்லாத்தையும் அப்படித்தாங்களா இந்த அப்படித்தாங்க 12 மணி இருக்கு நித்திர உள்ள வீடியோ பண்ணியா சும்மா போன பண்ணியோ வீடியோ எடிட் பண்ணிட்டே தான் போடுவோம் எடித்தான் எடிட் பண்ணப்ப எடித்தான் போடுவோம் இப்ப எத்தனை நாளா சொல்லி கொண்டு எடிட் பண்ணி என்னன்னு சொன்னா அதாவது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்க கொழம்புல இருந்து யாழ்ப்பாணம் போறோம்னு சொல்லி இதுல அப்படி நாங்கள் நீர் குழம்பு தங்கிட்டோம் இப்படி 10 கணக்கு உசாரா கழிச்சான் ஆட்டோல இருந்தோம் அடி அடிட்டு அடிச்சுட்டு வேண்டாம் சாப்பி நிப்பாடி போட்டு பாடு கொஞ்சம் ஜானைன்றாங்க இந்த ஜானை கோபம் தெரியாது அந்த அப்படியே நிப்பாடி போட நல்ல வடிவான பூவில் இந்த இடத்துல. ஓகே, யாராவது புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அவ்வளவுதான் தட்டி விடுங்க. கமராவும் இதுலயே கொண்டு தெரியுதுங்களா காலத்திலேயே இது இப்ப ஸ்டைல் மாதிரி வெளியில எடுத்து விட்டா தான் தெரியும் தெரியும் எப்படி இந்த வீடியோ வரைக்கும் நாங்க எங்க நிப்போம் திருப்பி இன்ஜினி போவோம் திருப்பி ஒரே வேலை பிசி பிசி. ஆனா பிசினஸ் செய்யறாங்க எல்லாம் சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி வினப்பல்லோ இப்ப நம்மள அவங்களுக்கு என்னன்றது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நல்ல கண்ணாடி என்ன சரியான கஷ்டமான என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எனக்கு என்னன்னா இப்ப இப்படி ஆயிட்டு என்ன சொல்றாங்க ஒரு விஷயத்த சும்மா வச்சு கொண்டிருக்காம வச்சு 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 வச்சுட்டு வச்சுக்கொண்டே போகணும். இல்லாம விழுந்தாலும் திருப்பி வைக்கணும். இல்ல அதுக்குதான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இல்ல அப்படின்றதுக்கு இப்போ எடுத்து வச்சு நீ பிசினஸ் நடத்தலாப்ப நீ சேர்த்து வைக்க என்ன தோணும் சொல்லுவாப்ப அது இப்படி ஒரு பிராண்ட் கண்ணாடி வேற இப்படி ஒரு பிராண்ட் கண்ணாடி வேற இருக்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு ஓகே இந்த கண்ணாடியை போயின்னா விற்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட் வரைக்கும் நீ அதை ஒன்றும் செய்ய மாட்டேன். அதுக்காண்டி ₹1 காசும் இல்லாம அந்த கண்ணாடியை நம்பாங்க ஏன் ₹1 உழைக்க மாட்டேங்க உழைச்சி போட்டு ஆறுதல வாங்கும். அப்போ நீ ஆட்டோ காணும் எடிட் பண்ணுங்க வீடியோ. நான் வீடியோ எடிட் பண்ண தான் போறேன். ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு அடுத்து நான் எடிட் பண்ண போறேன் சாப்பிட்டு. நாங்க ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் செய்யணும் என்ன நீ ஒன்றும் செய்யல. நான் ஒன்னும் ஆட்டோட வருவோம் சர்ப்ரைஸ் ஆட்டோட ஃபுல்லா இந்த பர்த்டே எனக்கு தெரியா முடியத்தான் தெரியும் கூட இருக்கிற நீங்க கொஞ்சம் கணக்க வந்தோட வந்து கொண்டு கிடக்கு பர்த்டே. ஓகே பிறந்த நாளுக்கு எல்லாரும் சொல்லணும். நாங்க 2 சொல்லல தானே இப்ப யோசிங்க சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் தேவையில்லை. இப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பள்ளிக்கிறோடும் பர்த்டே எத்தனை வயசு போய் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பர்த்டே வரைக்கும் ஒரு 22 23 வயசு வரை எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. பேருந்து பர்த்டே வரைக்கும் யோசிக்கணும். ஐயோ 29 வயசு என்ன போறாங்க, ஐயோ 30 வயசு என்ன போறாங்க, 29 இப்ப 29 ஆயிடுச்சு. 29 வயசுல வாழ்க்கையில அப்படி முன்னேறணும் இது இருக்கு போல என்ன முன்னேறமோ பின்னேறமோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முன்னேறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முயற்சியோட ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிறந்த நாளாம். அப்ப 2 கேக்கு வாங்கலாம். பிறந்த நாளைக்கு உங்களுக்கு ஒரு டீ வண்டி தரலாம். கேக் எல்லாம் இங்க வெட்டுறேன் நான் பழிக்கிறோம். ஒரு டீ ஒன்று வண்டி தரலாம் குடிப்போம். சரி என்ன மறுபடியும் நடந்துட்டோம். கோயில் வேற லெவல்ல காணும். பெட்ரோல் ஆயில் அப்ப எந்த ஆயில் வைக்கிறேன் பெட்ரோல் ஆயில் எல்லாம் முதல் பிரச்சனை. பெட்ரோல் ஆயில் இல்ல நீ எதுக்கு ஆயில் விட சொன்ன அதுக்கு பெட்ரோல் ஆயில் காணாது. பெட்ரோல் ஆயில தானே விட சொன்ன லேசாப்பா விடுதாப்பா விட்டு விட்டு அடிக்குது. என்ன அடிக்குது? விட்டு விட்டு அடிக்குது.
பாட்டியும் ஆட்டோவா நான் பஸ்ல வரையும் போறேன். நீங்க 2 பேருமா? நாங்க அப்படியே ஊர் சுத்தி போட்டு வருவோம். நீங்க எங்கேயா சுத்தும் போவோம்? எங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு நாள் 2 பேர் வருவோம். ஒன்றும் தெரியாது மாதிரி பார்க்காத போயிட்டா. இதுக்கு விட வண்டியா விடுறா முதல் உனக்கு நித்திரம் இல்லாம இருப்பேன். நீங்க இப்படித்தான் வேலைண்டு வந்தா இப்படித்தான் வேலை இல்ல ரீசெல்லாம் பார்த்தோன்னு இதுல ஒரு சாப்பாடு கடை வந்திருக்கோம். ஒரு குட்டி கடை தான், ஆனாலும் ஆட்டோக்கள் கணக்கு நிக்குது. இந்த கணக்கு 2 கொஞ்சம் போயிட்டுது. கூடுதலா இந்த கடைக்கு திரும்பி வரையும் போல நல்ல சாப்பாடு போல நாங்களும் போய் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கோ இல்லையோட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சொல்றோம். சரியும் கண் ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை சொல்ல போனா நித்திரை இல்ல இருக்கு. நான் நித்திரை விழுந்து வந்த தான் இருக்கிறேன். நீ 12 மணி வரை வந்தது 11 மணிக்கு தான் ரூமுக்கு. நீ தட்டி கொண்டுறத நீ ரீல்ஸ் தண்ணி அடிக்க விளம்பினான் தட்டி கொண்டாடுறது. நீ அப்ப ரீல்ஸ் தட்டி கொண்டுறதா அப்படிதான் இருக்கும். இங்க வந்திருக்கோம் ஒரு நல்ல ஒரு பெட்டி கடை மாதிரி சின்ன கடை. ஏன் சின்ன கடையில மெயினா நிப்பாட்டினா உங்களுக்கு தெரியும். எப்பயும் சாப்பிடுறது இந்த பெரிய ரிச்சா கிடக்கிற கடையை போய் சோத்த வேண்டி சாப்பிட்றத விட சின்ன கடையில் வந்து ஒரு ரொட்டி வேண்டி சாப்பிட்டாலும் மஸ்தலா இருக்கும். அப்படி இந்த நேரம் ரொட்டி சாப்பிட்ற மெயில டீ ஒன்று குடிக்கணும். ஜனங்கட மெக்கானிக் என்ன செய்கிறார், இவர் எல்லாம் செய்வார், முள்ளு வேலையும் செய்வார். என்ன பண்ணுவார் சொல்லுங்க அப்போ? நல்லா கிடக்குற எல்லாத்தையும் மரத்துறஞ்சி போட்டு கடைசியா நாங்க ஃபிட் பண்ண வேண்டி வேற நாட்டை போட்ட வேண்டி வேற. இப்ப என்ன ரொட்டி சுவைச்சு பாப்போமா? கிளச்சுக்கே அறந்துருக்கான் பாப்போம். இப்ப அறந்துடாக்கு நல்லா சொல்லி கிளச்சுக்கல அறந்துடாக்கண்டு கிளச்சு கோயில் விட வரும். ஓடாப்பா. ஆனா அண்டையை விட இல்லையா சர்வீஸ் முறைக்குல்ல. நல்ல வடையால் தோசைகள் இடியப்பங்கள் எல்லாம் இருக்குது. சாப்பிடுவோம் நாங்கள் போய் சுட சுட பாத்தீங்கன்னா சொன்னா நல்ல ரொட்டி வந்து இருக்குது. ரொட்டி பராட்டா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பார்த்துருப்பீங்க. மல்லிகைப்பூ மாதிரி ரொட்டி இல்ல அப்படி இல்ல எந்த ரொட்டி நல்லா சூடா இருக்கிறதால சாப்பிடலாம். ரொட்டியோ பராட்டா ரொட்டி பராட்டா இந்தியால பராட்டாவோ பரோட்டாவோ ரொட்டியோ பரோட்டா கலிந்த பிறந்தநாளுக்கு என்ன மாதிரி பாட்டியல் எனக்கு ஞாபகப்படுத்த கூட கிடைக்கிட்டேன். 29 வயசாகுது. என்ன பாட்டி என்ன பாட்டி சொல்லுவாங்க? மருத்த சோறும் மண்ணாடு மருத்த சோறு சொல்லுவோம். மருத்த சோறு கதைச்சியோ மருத்த சோறோட கொஞ்சம் சிக்கன் மருத்த சோறு பற்றி கதைச்சாலே பிரச்சனையா கிடைக்கும். கண்ணிலே காட்டக்கூட அளவு வந்து தெரியுமா? அதைத்தான் சொல்றேன். பரவாயில்ல உதய சாப்பிட்டு ஒண்ணுக்க முடியுமே. நான் சொல்லி குடிக்கிற போது மருத்த சோறும் பக்கத்துல பெப்சியும் வச்சு போட்டு சாப்பிட்டு வந்தா சரி சரிதான். ஏன் தெரிவிக்கிறார் நேற்று கொக்கு மாலு கறி வந்துருக்கு. மாலு கறி மீனடா நல்லா இருக்கு. சாப்பிட்டு நல்ல தூள் போட்டிருக்காங்க. ஆனா நாங்க சும்மா காய்கறி எல்லாம் பெட்டி எடுத்து போடுவாங்க. சும்மா சொல்லி சொல்லியே அவங்க உண்மையா நம்ப பண்றோம் தெரியுமா? நான் என்ன காய்ச்சி நினைப்பா பச்சி குடிக்கணும். பக்கத்துல ஒரு பச்சி பச்சி குடிக்கணும். வயசு போகுது, கவலையா கிடக்கு, ஒன்னும் செய்யலாது. பெட்டி எல்லாம் பார்க்க மாட்டாளவன். ஒரு பெப்சி ஒன்று வாங்கி சும்மா பெட்டி எல்லாம் பார்க்க அளவு இல்ல. பெட்டி எல்லாம் பார்க்க மாட்டாளவன். இன்றைக்கு ஒரு பெப்சி ஒன்று வாங்கி கவலைக்கு குடிக்க முதல் டீ இந்த டீயோட போகும் இல்ல கொக்கோ கோலாட. இப்படி நீங்க கதை கேட்கும் நிறைய அப்படி எனக்கு தோணுதான். அப்ப பாக்குறவங்களுக்கு கூட உண்மையா தோணும். கட் பண்ணி போடுறோம். இல்ல என்ன சொல்லுவாங்க, செய்யாத விஷயத்த செய்தேன்னு சொன்னா நாங்க சும்மா கழிச்சிட்டு போகலாங்க அப்படி இருந்தாலும். ஓ இப்ப என்ன எனக்கு என்ன கவலையா கிடந்த பர்த்டே யோசிச்சு வச்சோம். எல்லாரும் பர்த்டே தான் சந்தோஷப்படுவாங்க. வயசு சொல்லாங்க 24 பிரச்சனை 29 ஆயிடுது. 29 உங்களுக்கு சொல்லி இப்ப நான் சொல்லிக்கு ஒரு காட்டி போட்டேன். இப்படித்தான் உங்களுக்கு டிக்டாக்லயும் போடுறேன். பின்னாடி 29 வயதாமா விட்டு தலைமுடியாலும் கொட்டு இல்ல 28 நாளும் பிரச்சனை இல்ல. உனக்கு நல்ல தலைமுடி 28 நாளும் பிரச்சனை இல்ல. இல்ல தலைமுடியாலும் கொட்டு இல்ல 28 நாளும் பிரச்சனை. சிங்கிள் தான். வேணுமெண்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வாங்க, மெசேஜ் பண்ணுவேன். சும்மா சும்மா மெசேஜ் பண்ணாங்க நான் பார்க்க மாட்டேன். நல்லா இருக்குது தானே பேசாம கூட நான் வீடியோ எடிட் பண்ண போறேன். நீ அந்த வீடியோ விட்டுவிட்டியா? ஹெல்ப் பண்ண விட்டுறீங்க நீங்க. சாப்பாடு சரி பிறந்த நாளுக்கு பாட்டி என்ன வேற எங்களுக்கு அதான் பாட்டி
இதோ என்ன மாமது கதை பாட்டி கனடாவில் இருக்கு. அம்மம்மா அங்க ஊரு கனடால இருக்கிறா நல்ல சாப்பாடு தூய்மை சாப்பாடு எங்க இடம் மட்டும் தெரியாது என்னையா இப்படி கடை கண்டா வந்து சாப்பிடும் எனக்கு கூட புளிப்பு வந்தாலும் பிடிக்காது கணக்கா எனக்கு கூட புளிப்பு வந்தா தான் பிடிக்கும் மீனுக்கோ பிடிச்சி அதால சம்பள போட்டு அடிக்க போறது வேற லெவல்ல இருந்து எத்தனை ரொட்டி சாப்பிடுவோம் அது கணக்கு எனக்கும் தெரியாது சாப்பிடுறாங்க. ஆனா இதுல ஒவ்வொரு ரொட்டியும் ஒவ்வொரு மாதிரி கிடக்கு கொண்டு நல்லா கொண்டு கொஞ்சம் ஒன்று மொத்தமா கிடக்கு ஒன்று பேப்பர் மாதிரி கிடக்கு. ஆனா இல்லான்னு இல்ல பேப்பர் ரொட்டி தான் நல்லா கிடக்கு மத்தியான சாப்பாடு தேவையில்லை இல்ல இப்படி இறக்கி பிடிச்சோம்னு சொன்னா என்ன நீ ஓட இல்லையே வாங்குறேன் நான் வீடியோ எடிட் பண்ண இன்னும் நம்பி நானும் எடிட் பண்ண தான் ஜோதிச்சு 3 நாளா வீடியோ எடிட் பண்ண விட்டு நீ எடிட் பண்ணல போடு நீ நான் 3 நாளா விட்டு வர 3 நாளா எங்க தெரிஞ்சாங்க ரோட்டு புள்ள தெரிஞ்சாங்க நடந்து நான் என்ன நான் நிஜரோட போறேன் என்ன இப்ப வானம் பிக்க வேணும்னாங்க எங்க ஆட்டோ வித்து போட்டு அடுத்த இது வாங்க வேணும் அதுக்கான வேலைகளும் செய்யணும் தானே அது என்ன மாதிரி என்ன வாங்க அடுத்த விதத்துல பாப்போம் என்னத என்ன வாங்க போற பிளைட் பெப்சி வாங்கியாச்சு போல கொக்கோ கோலா இந்த பெப்சி கொக்காலே தானே கூட வாழ்க்கை ஓட திட்டம் பிடிச்ச அழகு இப்படி குடிக்காது நான் திடீர்னு குடிக்க வச்சுட்டீங்க அது நாங்க தான் இழுத்து பிடிச்சி குடிக்கிட்ட வேலையில் விட்டு குடிக்க மாட்டேங்குது அந்த ஜீவன பெப்சி எங்க இல்ல ஜிம்முக்கு போய் டயட்ல கேக்குது இனிப்பு பண்ண இனிப்பு குடிக்க கூடாது நீ குடிக்கிறன்னு பச்சையா சொல்லாத சூடா நான் குடிக்கிறத கண்ணாலா நுப்பாட்டி வச்சிருந்தேன் நான் இப்ப திரும்பி சூடா குடிக்க தொடங்கி விட்டேன் ஏன்னா அந்த அந்த மட்டும் கட் பண்ணி குடிகாரன் அவங்க என்ன அவங்க ஏதோ சிலாவில் ஒண்ணு குடி இதே பாட்டு அடிப்படை வச்சுக்கிறீங்க அவன் தனியா போத்துல அடிக்கிறான் சரியா சூடாடினா குடிக்கிறேன் கீழே கிடக்குதானே சாப்பாடு காட்டக்கூட கீழே கிடக்கல தண்ணி போத்துல காட்டு ஓ நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் இந்த சார்ஜர் வேரோட சேர்த்து இதே என்ன அப்படி ஒரு அழகான வயல்கரையில நிப்பாட்டி வச்சுக்கிறோம்டா ஆட்டோ கொஞ்ச நேரம் கூலா ஆட்டமாட்டு பச்சைக்கிளி பாவம் பிறந்த நாள் பாட்டி பச்சைக்கிளி பாவம் இப்படி ஆத்தினா கேஸ் குடிக்க ஈஸியா இப்ப என்ன செய்யறது அது காட்டவும் பாவம் என்ன ஆனா எனக்கு ஏதோ டவுட்டா கிடையாது ஏதோ பெருசா இன்ஜின்ல இருந்து கலண்டு ஓட்டுன போடுற மாதிரி கிடக்கு ஏதோ நடக்க போற மாதிரி கிடக்குன்னு தோணுது ஏன்னா அந்த சவுண்ட் எல்லாம் அந்த உள்ள இன்ஜின்ல இருந்து வர மாதிரி கிடக்கு வெறும் வீடியோ இறங்குது வேற முன்னு நினைக்கிறேன் இவானொருத்தன் மாறி போன்ற வீடியோ எடுத்து போட்டு மனுஷப்படுற பாடு ஒரு நான் சொல்றதுக்கு உண்மையா சொல்லு இதாவே யாரோட செட் பண்ணி கொண்டு தானே திவ்யா வச்சு காட்டுங்க எனக்கு பேர பிள்ளையா சொல்ல எனக்கு கொஞ்சம் மூத்தி தான் எனக்கு ஒரு பேர் பிள்ளையா சொல்ல பிள்ளையா சொல்ல வேண்டாம அது பேரையும் சொல்லுவேன் பேரே சொல்ல வேண்டாம் ஆனா தீயன்லாம் துவங்கி வாங்கிக்கிறேன் எனக்கு என்ன இவர சும்மா ஏதோ நான் மட்டும் இது மாதிரி நீங்க குடியாரோட சொல்லிருந்தீங்க அம்மா குட்டி செல்ல குட்டி மெத்தையில புராண்டு அது நித்திரியெல்லாம் அம்மா குட்டி நீதான் என்ற தங்கமாடி சாசாத்தி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அது நான் இது சஜ்ஜிபிஜியோட சஜ்ஜிபிஜி தான் நாங்களும் முறாக்கி வச்சுக்கிறோம் எங்க வந்து ஐபோன் இங்க சஜ்ஜிபிஜி நாங்களும் அதோட ஆம்பளை கதைக்கிறோம் என்ன திவ்யா கதை திவ்யா ஆன்லைன் வரையில திவ்யா இங்க நான் ஆன்லைன் வரையில நம்பாடி பாருங்க காய் போ கிட்ட கொடுத்து காட்டு திவ்யா தெரியாது இப்ப உங்களுக்கு இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேரை வாங்கி வச்சு அதான் 2-3 நாளா காய்க்கல நேற்று காய்ச்சா அப்புறம் பாப்போம் ரெண்டு மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணா என்ன செய்யறது என்னத்தை செய்யறது நாங்க அப்படித்தான் அதான் நீ வேணா போட்டோ அடிக்காச்சு உண்மையா சொல்லு ஆரம்பம் சொல்லு வீடியோ பாக்குறாங்க ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படி பார்த்தாலும் திருப்பி கதைப்பி நம்மளோட என்னோட கதைக்கிறதுக்கு என்னோட கதைச்சதை நாங்க சஜ்ஜிபிஜியோட இந்த போட்டோ கூட நான் இந்த போன அப்படி அந்த போன கூகுள்ல இறக்கினேன் இதான் மட்டும் வெட்டி போடுவோம் நினைக்கிறேன் பாருங்க போனோ உன் போன் பார்த்தேன் லொக் கொடுத்து லொக்க போடுறது லொக் எடுத்தா பிரச்சனை மூஞ்சல தெரியுதாக்கா ஆனா நீ நேற்று தந்த வளொலிம்பி போனேன் சரி போய் விடிய நேற்று ஒலிம்பி போனேன் சரி 3 பேருக்கு 4 சாப்பாடு பார்த்தேன் வெடிய எழும்பி போனேன் வெடிய எழும்பி போய் காட்டு எடுத்தோன்னு போய் நான் காசை வெட்டி எடுக்க
நான் போனா தலைமுடி வெட்டேன். வெட்டுமண்டு வலிக்கிறதான் போனா என்ன நடந்துட்டு எனக்கு முன்னுக்கும் நல்ல ரொட்டி கடை கிடந்தாது. ரொட்டி கடை கிடக்க சரியாட்டு நான் ரொட்டியை வாங்குவோம். வந்துட்டு வாங்க வலிக்கிட்டா சில 10 சாப்பிட நிறைஞ்சிட்டு வெளியில போய் சாப்பிட போறோம். அது சரி, வேற இருந்தாலும் போனா 3 பேருக்கு 3 சாப்பாடு வாசம். 3 பேருக்கு ஏன் 4 சாப்பாடு? 10 வந்தாலும் வேண்டுதான். ஆனா நீ போன போக்கு நல்ல வடியா சென்ட் எல்லாம் அடிச்சு பவுடர் எல்லாம் போட்டு சென்ட் அடிச்சு போட்டு வரக்குறேன் நல்ல வாசம் அனுப்பிட்டு நீர் போடாது. உடுப்பு குடுப்பு எல்லாம் ஆட்டி அடிச்சு கையல் லிப்டிக்கு மாட்டிக்கிறான். சென்ட் லிப்ஸ்டிக் அடிக்கிறேன் காலத்துறான். கலரும் கலர்டேல இருக்குறா இருக்கு நான் கலட்டுறா இல்ல நீ ஏன் இருக்கிற எனக்கு உடங்கல இறுக்கி கிடக்குறத உடைக்கிறீங்க. ரேசர் உடைச்சு போட்டு மாம்பி பா கராச்சி விடுவோம். ரேசர் உடைச்சா கேக்குது. ரேசர் உடைச்சா அப்படி இருக்கும். இப்படி ஆடா ரேசர் உடைச்சு இப்படி ஆடும் தெரியுமே. எப்படி இப்படி சில்ல ஆடுது. ஆடுது ஆடு இப்படியா எங்க இப்படியா நிக்கணும். உயர்த்தினா தான் தெரியுமே. இப்ப நாங்க இதுல இருந்து செய்யறோம். பக்கத்துல கராச்சி இருக்கு கொடுப்போம். கராச்சி போய் கூட கரண்ட் உணர்ந்துடும். இன்னும் கல்யாணம் 2-3 பேருக்கும் உனக்கு கல்யாணம் ஒரு வயசுக்கு உண்மைக்கும் இன்றைக்கு ஆட்டோ கடன் சம்பவம் செய்துங்கோ. சில்ல ஆடுதாம் ஏதோ சவுண்டு இருக்குது. அப்போதே நிப்பாட்டி பாக்குறாங்க என்ன பிரசிடென்ட் விளங்கையில இப்பயும் விளங்கையில அவங்கள கராச்சிக்கு போகணும்னு சொன்னா அவங்க கராச்சிக்கும் போறாங்க இல்ல இப்படியே நிக்கிறாங்க. இங்க ஒரு வயல்கரைக்கு பதிலா இப்படியே நிக்கிறாங்க. என்ன பிள்ளையாரம் கூட சொல்றான் ஒருக்கா வாங்கோ இதெல்லாம் நின்று விட்ட நாடுக போனது சொல்றான். இப்படி வந்து கேட்கிறான். நாட்டு வயலுக்கு ஒரு தென்னை வர மாட்டோம். இப்படியே தென்னை போய் நடுவில் படக்க வேண்டியும் வேற கவனம் வேற இருக்கும். நான் ஒருத்தன் சொன்னான். நான் திருப்பி கேட்டான் பஸ்ல போவோம் பாட்டு. அவன் சொன்னான் எனக்கு ஆட்டோ சட்டப்படி போய் வர மாட்டான். மபாடியா மாங்குளத்துல துவைக்கிறது மாங்குளத்துல துவைக்கிற பிரச்சனை எப்ப இப்ப டக்கு அடிக்குது. என்ன அடிக்குது ஒன்றும் பிள்ளைங்க மெதுவா போ மண்ணில்தான் போவோம். பதில கராச்சிக்கு நீ நாங்க 2 நடந்து போவோம். நட வேணும். ஓகே டிஷர்ட்டை போட்டு ரெண்டு டிஷர்ட்டை நாங்க இலங்கை சுத்த போறோம். நீ போட்டு வா. நீ ஆட்டோ ஆச்சு நீ ஆச்சு. எந்த கடையில இலங்கை படம் வாங்கி தர்றது? இலங்கை சுத்த எந்த கடையில இலங்கை படம் வாங்கி தர்றது? இலங்கை படம் போயிட்டா நாங்க நடக்க நல்ல பஸ் பட்டி. வணக்கம் மக்களே. இப்ப கூட்டி கொண்டு போயிருப்பாடா. அப்பாஸ் கொலை முண்டு கேட்டு எடுப்போம். அடிச்சு போடுவாங்க. அக்கா அந்த பப்பாயா கட்டு பண்ண தருவீங்களோ? இப்ப கொண்டு போய் அந்த வஸ்காரம்னா வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம 251 கிலோமீட்டர் நடக்கு. செருப்பு இல்லாம தான் நடக்க போறோம்னா வாங்க நட வேணும். போ ஆட்டோ வச்சுட்டு நாங்க போட்டு வரோம். போட்டு வாங்க பாய். ரோட்ல விட்டு விட்டான். நம்பி வந்ததுக்கு நாங்க என்ன டக்குன்னு சவுண்ட் வருது. என்ன பிரச்சனையா இருக்கு? ரேசரோட அப்படி சவுண்ட் வருது. அப்ப என்ன செய்யும்? போனா பெட்ரோல் முடிஞ்சிட்டு பிளக் கலெக்டா கதை இல்ல இல்ல பிரச்சனைகள் ஒன்றும் இல்ல. ரேசர் விட்டு போடுறதுக்கு பிளக்காரம் தாரி அதே மாதிரி இல்ல தாரு. ஆனா ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குது. என்ன டக்குன்னு கேக்குது. கொஞ்சம் முறுக்கியோட கேக்குது. பயமா கிடக்கு ஓடுறது. பக்கத்துல கராச்சி இருக்கு. ஒரே முடிவு கொண்டே காட்டுவோம். அந்த பிளக்க கலட்ட அவன சொன்ன வேற கலட்ட தெரியாது. அந்த பயம் ஊதாக்கான வேற ஒண்ணு நீல வேறாங்க ஆட்டோ ஓடாவே பண்றோம். ஓகே எடுத்து பிளக்க போட என்ன செய்யறோம்? பின்னால வரவங்க குழம்ப போறாங்க எல்லாரும். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஸ்ரீலங்கன் பஸ்காரன் எனக்கு பயமா கிடக்கு. இப்ப நாங்க நல்ல காலம் நேத்திர போகல. ஜான முன்னோடிக்க ஆட்டோ அது பக்கத்துல வந்துட்டு இருக்கு. வணக்கம் மக்களே.
இந்த பிளக்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேண்டி வச்சுக்கலாம் இல்ல அங்க ஆனா பெட்டாக கிடந்துச்சு இந்த ஆட்டோல காட்டுற பிள்ளைகளை காட்டவே ஆட்டோ வாங்க மாட்டேன் ஆட்டோ நாங்க வேற எங்க கொண்டு விற்போம் ஏதோ ஆட்டோ முடிச்சு விற்கிறவங்க நல்ல ஆட்டோ முடிச்சு விற்கிறவங்க நிற்கிறேன் எல்லாரும் ஒரு ஆட்டோ தான் விற்கிறது ஆனா இந்த ஆட்டோ உண்மைக்கு வரும் பெருமையான ஆட்டோ ஆட்டோ இன்ஜின்ல பிரச்சனை என்னடா இன்ஜினை மாத்தி போட்டு ஓடுவீங்க நம்ம ஆட்டோ பொட்டி தான் நம்பரும் பொட்டிக்கும் நான் இப்படித்தான் சொல்லுவேன் நீங்க அதெல்லாம் நம்ப கூடாது ஆட்டோ செய்த வாகன முறாக்கள் பாக்குறது ஒரு புரிமான ஒரு வெயில பாத்திரம் அதை பாக்குறது சரியா இருக்கு மேடம் எங்களுக்கு அது எங்களுக்கு இந்த டக்கு டக்குன்னு சவுண்ட் அடிக்கிறது என்ன தெரியாம ரக்கு பாக்குற மாதிரி பேர் நடந்தது இல்ல ரக்கு பாக்குற அளவுக்கு எனக்கு அந்த உடம்பு ஒத்து வருது இல்லை பிரச்சனை பொடி கஷ்டப்படக்கூடாது ரோட்டை பொடி எனக்கு பள்ளிக்கூடத்துல அடிக்க யோசிச்சு தூக்கம் நான் பாவம் ஒரு கடைசி எந்த பார்வை இல்லை நல்லா சரி நல்லா சரி நல்லா சரி இவ்வளவு தான் நீங்க ஆட்டணும் இது இல்ல இது இல்ல பிரச்சனை இல்ல இப்படித்தான் ஆடப்படாது பிரச்சனை இல்ல ஆட இல்ல வந்த கதையை கேட்டு வாங்க கம்பி உடஞ்சு போச்சு வந்த கதையை கேட்டு அன்றைக்கு நான் மனம் சேர்ந்து ஒன்று செய்யலையே சம்பவம் அதே வேற பாப்போம் கலண்டு விளைய பாப்போம் உங்களோட பாருங்க தண்ணியும் சூடாம எடுத்து எனக்கு ஒரு ஆதாரம் தாங்க என்ன கொண்டு பிடிக்க எனக்கு ஒரு ஆதாரம் தரது என்ன ஆதாரம் இல்லாமல் சேதாரமான வாங்க 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 ஓடுது இல்லையா ஆட்டோ அது இது கார்பரேட்டருக்கு அடைச்சு போட்டு போல வெட்டு இனியா ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் பார்த்து என்னோட பிறந்த நாள் நல்ல சந்தோஷமா சார் இந்த பிறந்த நாள் கிட்டத்தட்ட 3 வருஷமா பயணங்களோட போய் கொண்டிருக்கு தெரியுமா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது எல்லாமே மனித போகுது அதே மாதிரி மக்களான் எந்த பிறந்த நாள் 3 வருஷமா இப்போ கடும் பயணங்கள்ல சைக்கிள் பயணம் காசி சுடுகாட்டு பயணம் அடுத்த ஒரு பயணம் இல்லைன்னா போட்டு சத்தமுனா இருக்க போறேன் காசி சுடுகாட்டு பயணம் அதுக்கு பிறகு நடப்பயணம் எல்லாத்துக்கும் ஆட்டோ ஓடுது இல்ல இப்படியே போக முடியல யாழ்ப்பாணம் போய் சேர்ந்தா சரிதான் ஆட்டோ இல்ல யாழ்ப்பாணம் போறதோ இதுல எங்க நிக்க சோகத்துக்கு கொஞ்சம் கொக்கோ கோலா இந்த இடத்துல பேரங்கவன் என்ன மாதிரி இருக்கிற கண்டு அந்த மாதிரி ஒரு இடம் பண்ணுவேன் பாலத்தை பார்த்தது யானை நிக்கிறது யானை நிக்கும் பூனை நிக்கும் இதால கால் எடுத்து வைக்க வச்சான் டாஞ்சு வாயில மட்டும் பட சுடுவோம் நினைத்து ஒன்று இருக்கும் நல்லா வேலை பட சுடுவேன் கையை தட்டிலான உடம்ப மாட்டான் வேற அப்படி நிறுத்துற கையை தூக்கி பார்க்க அங்களை மாறி படுக்கிறார் நல்ல நிறுத்துற அவனை நல்ல காத்து வருது நல்ல காத்து வருது நல்ல நிறுத்துற நிறுத்துற நல்லா இருந்ததோ சட்டை அப்படி என்ன வவுனியா வந்துட்டோம் என்ன வச்சுட்டு வவுனியாவை யாழ்ப்பாணம் மாதிரி வவுனியாவுக்கும் வந்தாச்சுங்கோ எங்கேயாவது 2 சாப்பிட்டு மெதுவா போ மாறதுல அப்படி ஒரு 3 நாள் வளர்த்தியாலும் ஆகும் மாட்டோடு தானே கூறும் ரெண்டு நிப்பாட்டோம் மணிக்கூட கரட்டி வச்சுட்டு என்ன இருந்தா ஜோகுல மணிக்கூட கரட்டி வச்சுட்டு மணிக்கூட கரட்டி வச்சிருக்க மணிக்கூட கரட்டினா மணிக்கூட பிரச்சனை இல்லை இன்ஜின் எரியிற எல்லாமே வந்து விட்டோம் இன்ஜினுக்கு மேல கிடக்கிற கவர் எல்லாம் உருகி வெளியில விழுந்து வச்சுட்டோம் உருகி பறாக்குது என்ன செய்யறது சனதரம் மூடி வந்துட்டோமா ஓவர் ஹீட் ஆகுது என்ன தெரியும் பெட்ரோல் முடிஞ்சு பெட்ரோல் முடிஞ்சாலும் கெட்டில் ஆயிடுச்சு திரும்பி நிற்கும் பெட்ரோல் பிடிச்சோட பார்க்க விடுந்துட்டு துணியால சுட்டதன் கையில சொல்ல பண்ணிப்படாது ஒன்றும் பண்ணிடாது இதெல்லாம் போட்டுட்டு படுத்து காயப்பட வேண்டியதான் வேற வழி இல்லை அவங்க வேற 4 மணிக்கு யாழ்ப்பாணம் வந்துருக்கீங்க கேட்டோம் சொன்னாலும் நம்ப மாட்டேதான் காட்டுறேன் இடைஞ்ச இடத்த காட்டு சூடாய் நடத்த இதெல்லாம் சூடாயிட்டோ இது சூடாயிட்டா சூடாயில முடு சூடான வாங்கிக்கிறே என்ன இங்க பிளாஸ்டிக்
வெள்ளக்காரன் மாதிரி வந்தேன். ஒட்டி விட்டானே இவன். கரண்ட் கிடந்தது அது கலண்டு அதுக்கால ஹீட் கூட வருது. நீ ஆட்டோக்கு ஆறுதல் கொஞ்சம் ஐஸ் தண்ணி ஊத்தி விடு. தண்ணி ஊத்தினா வெடிச்சு போடும். தண்ணி ஊத்துட்டா இந்த ஜீன்ஸ் நல்ல பள்ளியில வந்தது. என்ன கலர் சேட்டு? கருத்து சேட்டு சொத்து சேட்டு அது இது மண்ணற சேட்டு ஆகிட்டு கடைசியில நாடு ரோட்டு வந்து விட்டோம். எல்லாம் மாறால எல்லாம் கபிலாசால சாலை சீ அது என்ன அந்த ரிசர்வமா அது இருந்தா இந்தாக்கி போயிட்டேன்னு இருக்கும். அதுல கை வச்சாதான் அப்ப தெரியுமோ. பிளாக் பிள்ளைச்சு போச்சு. பேருந்து போட்ட பிளாக் இல்ல பேருந்து வேற பிளாக் மாத்தினாங்களோ? தெரியும் வேற பிளாக் மாத்திரியா? பிளாக் படி போட்டோ அது பிளாக் இல்ல, மூடி. பிறந்த நாள் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? வேற லெவல் வேற லெவல். ரோட் ரோட்டா ரெண்டு பிறந்த நாள் ஆட்டோ கொண்டு ஆட்டோவை திருத்தி போட்டு வித்து யாழ்ப்பாணத்துல வித்து ஆட்டோ நான் விற்க மாட்டேன். இந்த ஆட்டோ இன்றைக்கு தான் சம்பவம் இது எப்படி ஒரு வாழம் செய்யா சம்பவம். அது அன்றைக்கு கைதோட ஆட்டோ இருந்தா அது வாடிவா கிடந்திருக்கும். இந்த ஆட்டோ இது வரைக்கும் யாராச்சு கொண்டு போக வரோம் தெரியுமா? அது அதை யோசிச்சு பார்த்தா இப்ப யாராச்சும் கொண்டு போக பண்ண இது என்னன்னு கலண்டு வழியில வருது. அதாடு கட்டிப்பட்டியா உடுப்பு கிடக்குன்னு சொல்லி ஆளு ஆனா 3 நாளும் புல்லா அத்தை வச்சார் டாடி. அது இல்ல நல்லா இருக்கு. ஏசிக்கு வேற நல்லா இருக்குடாப்பா. என்ன ஆட்டோ இல்ல பிரிச்சு பிரிச்சு கொண்டு வந்தீங்க? ஆட்டோல ஒரு பிளையும் இல்ல, பேக்கிங் இல்ல, பிளக்கும் இல்ல, பேக்கிங் மட்டும் தான் பிரச்சனை ஆட்டோல. சைலன்சர் கூட்டினாங்க ஒரு நட்டு. சைலன்சர் நல்லா கிடக்கு. உள்ள பேக்கிங் எரிஞ்சு போச்சு. ஓ சைலன்சர் நட்டு ஒண்ணு லூஸ் ஆகல. அதான் ஆட்டி பாத்துறான் துணியா பிடி. நாங்க நட்டு பூட்டினாங்க. கபிலாஸ் ரிங்கோக்கு இனி எங்க வரும்? என்னையா பயணங்கள் இருக்கு. அப்ப நான் முன்னேறீங்க வா. அப்ப நாளை வலிக்கிடுவோம். எங்க அந்த பாசல் வந்து கிடக்குது. சனியார் எல்லாரும் வாங்கோ சரியே. அதுக்கு பிறகு எப்ப வீடியோ வருது தெரியாது. அதான் பாக்க நான் பிக் பாஸ் 1 2 9 வாசல் 9 வாசல் இதுல அப்பா கைய கொடுங்க. ஒண்ணு கைய கொடுங்க. என்ன பிரசாய் போட்டு வாங்க. அவன் பழைய சொல்லி போட்டு வந்தவன். அப்பா ஒழுங்குங்க. எப்படி பயணம்? அப்பா ஒழுங்குங்க. அங்க போங்க. சொல்லி விடுங்க. சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. அப்பா ரைட் ஆன் ஆட்டம். ரைட் ஆன் ரைட் ஆன். எங்க ரைட் ஆன் பண்ணுவா? நான் ஒரு செலிப்ரேஷன் பண்றேன். கடவுள் இதோ செலிப்ரேஷன். அங்க போப்பா அங்க போய் பாட்டெல்லாம் போட்டிருக்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே டீம் கடையை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட டீம் ரெடி தானே? உங்களோட டீம் நீங்க வச்சுக்கோங்க. உங்களோட டீம் ரெடி. அப்போ டீம் லெட்ஸ் கோ. அவுட் டோர் வாங்க. நான் வெளியில போ. டாடி வாங்க. மது கிளம்பு. வேணும் எடுத்து கொண்டு இருக்கான் வீடியோ. இன்றைக்கு எங்கட அண்ணனுக்கு பிக் பாஸ் கபிலாஸ் சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறோம். அது பாரு மூட்டையாடா. அதான் மூட்டை தான் நடக்க போறோம். கொஞ்சம் பொறுமடா மனசுல இந்த ஷர்ட் ஒன்று பண்ணிடா. எனக்கு இந்த ஷர்ட் நான் நல்லா தெரியுறேன். மணி வாசம் பொண்ணோட இருந்து அடி அமைச்சர் மறந்து விடாது. சென்ட் எடுக்கணும். சங்க கணக்கு எல்லாருக்கும் மணி 3 பேரும் சென்ட் அடிக்க கூடாப்பா. ஏஜி பழதா போனாங்க. மூட்டை சரி. கேக்கு நான் கட் பண்றேன். அப்படியே பக்கத்துல சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்
இதான் யோசிக்கத்தான் கவலையா கிடக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்தாண்டா அங்க பெரிய பாக்ஸ் எடுத்தோம்டா கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் கொண்டா தூக்க மாட்டாமா இது உடையறதாமாண்டா இல்ல அது உடைய அது மற்ற பாக்ஸ் தூக்கியா உங்களை கிஃப்ட் கொண்டு வரேன் ரெண்டுக்கும் ஏதோ உடையிற சாமான் வச்சிருக்காங்களா எதோ விளங்கல சாமான் தான் கிடக்குதா கிஃப்ட் ஜாமான் தான் கிடக்குதுக்குள்ள நன்றி எல்லாம் சொல்றேன் டான்ஸ் பார்த்துதான் போடுவாங்க வீடியோல கூட என்ன கேக் கட் பண்றது கேக் கட் பண்ண கேக் கட் பண்றது இதுங்கப்பா எனக்கு பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் இது பசியில கட் பண்ணேன் கட் பண்ணுவோம் டேடி தான் இல்ல கோவிக்க போகிறேன் டேடி தான் புள்ளே ஏற்பாடு பொறந்தாப்பா கொளுத்தண்டாப்பா பாட்டிய தோங்குவோமே எங்கடா வெப்சி போத்து மிச்சம் எங்கடா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே மூட்டுங்க அப்படியே பொறுங்க 100 இதே இதுல வந்து அப்ப இது வரைக்கும் மட்டும் வேக்கு அப்பா சொன்ன நான் வெட்ட மாட்டேன் நான் வெட்ட மாட்டேன் நீங்க வந்து அதோட பிறந்த நாளுக்கு முறை முன்னோ கேட்க வேண்டியது ஆபிக்கா அதுக்கிட்டாதான் வெட்டினேன் அபிதான் காலம் வந்து விட்டு அதுக்காக தான் வெட்டினாங்க இது ஐயோ சாப்பாடு சாப்பிட்டு கொடுப்போம் கேக்கு தீர்த்து வருமே அப்பா போங்க பிஸ்கெட் எடுப்போம் அவரும் சாப்பிடுறது பசியில் இருக்கும் எல்லாரையும் அப்பா பிரச்சனை உங்களை எல்லாரும் கூட கவலைப்பட்டு உங்க 2 பேரும் கூட கவலைப்படல கபிலாசு பாவம்மா மூத்த பழகு காஞ்சி போச்சா ஏறி விழுகலாம் போன் அடிக்க 10 ஏறி விழுகலாம் ஆனா அப்பா என்ன போன் எடுக்கு ஆட்டோட மட்டும் பாடு இருக்கணும் ஐயோ ஆட்டோ கொஞ்சம் சாமான் வச்சிருந்தா 50 மீட்டருக்கு 50 மீட்டர் நிக்குதடா ஓ போனதுல இருந்து வந்தது இங்க வாங்க வாங்க வாங்கடா ஆப்பிள் டாடிக்கு கேட்க தீத்தான் பசிக்குது மனுஷருக்கு இப்பதான் கேக் கட் பண்றேன் ஓ புரியுது இவ்வளவு தான் இது 2 மணி எடுக்கிறது டான்ஸ் இருக்கா டான்ஸ் ஆட்டத்தை பத்தி எப்படியா அவனுக்கு இந்த ஆட்டம் நல்லா ஆடி ஒரு அடையாள கண்டுக்கு பர்த்டே கார்டு பர்த்டே கார்டு அடே பர்த்டே டான்ஸ் போடுறா நீ என்னடாப்பா டான்ஸ் இல்ல அவன் தனியா தான் ஆடுவான் இது கேங்கர் டான்ஸ் தான் கூட ஆடு கைய காட்டுறா காட்டுறா குத்திட்டா இருக்கு என்ன தெரியல தக்காளி வண்டி பிடிச்சு இங்க தக்காளி இந்த நாங்க நல்ல சோத்து தெரியும் சாப்பிடுவோம் கொட்டாம சாப்பிடுவோம் கவி பர்த்டே அப்பா கீழே கொட்டும் கொட்டு பண்ணோடனே நிக்குது முதல் தரம் கேக் கட் பண்றோம் கட் பண்ணிருக்க மாட்டோம் கடைக்குள்ள வந்து வெட்டுற அதை விட்டு கட் பண்றோம் பசி மத்தியால சாப்பிடல நாங்க மறந்து தெளிவு கடைக்கு 22 பர்த்டே வருது கேக் வெட்ட சொன்னாங்க அப்ப இங்க நான் மங்கள மெசேஜ் போட்டு விட்டேன் அப்பாக்கு வந்து சொல்ல முடிஞ்சது நான் வந்திருக்க மாட்டேன் அப்பாவை கேட்டேன் எப்ப மகன் பிறந்தவன் ஒரு 25-26 அபிக்க மாட்டேன் அபிக்கு கொண்டாட 2வது 3வது முதலாவது பார்த்து நாங்க பட்டினாங்க நாங்க 5 மணியாகிறேன்
எனக்கு இந்த வருஷம் கனவு ரோட்டினா போன வருஷம் கிளீன் பண்ண போன வருஷம் நானும் பாதி பட்டாத கேட்கல ரோட் ரோட்டா வெட்டிட்டாங்க கலந்து வெட்டிட்டாங்க அப்பா நீங்க பண்ணிருந்தா முதல் 2 வெட்டப்பட்டு பொடியலோட வெட்டினாங்க ஆனா நாங்க அங்க வெட்டினா கேட்கவே அளவே நான் என்ன செய்வேன்னு சொல்லுவா அப்போ பர்த்டே நான் மட்டும் கொஞ்சம் தூரம் நிற்பேன் அமெரிக்கா மக்கள் சொல்றேன் ஆனா இங்க பர்த்டே பார்ட்டி எல்லாம் நடக்கும் எங்க அங்க பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டு கேட்க அப்ப இப்ப வாட்டியே துவங்குவோம் இப்பதான் டீ சர்வத் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் குடிச்ச சர்வத்துல தான் முடிப்போம் சர்வத்து தம்பி கிடக்கு நேரம் போது வாப்பு பாட்டியை கொண்டாடுவோம் பொறுங்க கடைக்குள்ள வச்சு சாப்பிட வேண்டாம் இதுக்க போட்டேன் என்னதுக்க சாப்பிட்டு போட்டு உள்ளாக போட்டாடல்லேடி பொறுங்க டிஷ்யூ எடுத்து வரும் பொறுங்க எல்லாமே துறைக்கணும் வருமோ இனிப்பு சாப்பிடுவேன் நல்லா தான் இருக்கும் எல்லாம் இவ்வளோ கப்பா அடுத்த சட்டை அப்படி நிறுத்தி அம்மா கடிச்சு சொல்லுவேன் இவன் சொன்னான் கடிச்சு சொல்லு வீட்டை வேளாண்மை கடை நீங்க எல்லாம் போயிருவீங்க சரி கீழே எங்களை சொல்லி போட்டு ஆள் பண்ணி போட்டு உங்க இந்தாங்க வேண்டாம் அலே டுச்சு டுச்சு என்ன பெண்ண மாதிரி பிளான் என்ன ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் இவ்வளவு நான் கேட்க பண்றேன் இல்ல இல்ல என்ன படியால் குளத்தி ரம்தேட்டர் படிக்கிறேன் அது கடாச்சிக்கு அது காடா சிக்கி படியால் குளத்தி ரம்தேட்டர் படிக்கிறேன் கடாச்சிக்கு